முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களோட வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல கண்டிருக்கிறார். புகாரியில இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை ஒருவன் கனவில் கண்டால் சயரானி ஃபில் யக்லா, அவன் ஒரு நாள் தூக்கத்தில் அல்ல விழிப்பிலும் என்னை பார்ப்பான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விழிப்பிலும் என்னை பார்ப்பான் என்றாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். என்னை ஒருவன் கனவில் கண்டால் என்ற உருவத்துல சைத்தான் வரமாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். என்னை ஒருவன் கனவிலே கண்டால் ஒரு நாள் விழிப்பில் அவன் என்னை பார்ப்பான். அல்லாஹு தஆலா கனவிலும் விழிப்பிலும் பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானா. ஒரு சபையில முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க ஒரு இடத்தை பார்த்துட்டே இருந்தார்கள். பின்னால் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்க என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க யாருக்கும் விளங்கலையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில பேருக்கு இதை சொன்னா இந்த காலத்துல மார்க்கத்தை பரப்புறதோட மார்க்கத்தை குழப்புறவன் தான் கூட ஹதீஸ் புகாரி குர்ஆன் என்று சொன்னாலும் அவனை புத்தி பட்டா தான் எடுப்பான். ஏன்ன புத்தி படணும் இல்லையா எடுக்க மாட்டான். இதை சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆமா, அவருக்கு எப்படியாவது கனவுல ஒரு நேரடியா வர முடியும். அதுதான் விளக்கம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் மதீனால தானே இருக்கிறாங்க, இங்க ஹாஜராகி நிக்கிறாங்கன்னா அது எப்படி இங்க வர முடியும்? ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு எங்கெங்க இப்படி வர முடியும்? இதுதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் பல பின்பம். ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடக்கிறது எங்கேயோ ஒரு நாட்டுல, ஆனா ஒரு செகண்ட் மிஸ் ஆகாம உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அதே ஃபுட்பாலை பார்க்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்புறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல இடத்துல ஆஜராக முடியுமாண்டா அதை நம்ப விருப்பம் இல்லை. இல்ல அதெல்லாம் இருக்காது. இல்லங்க வருவாங்கங்க, அதெல்லாம் முடியாது. இவங்க தான் முடிவு கொடுக்குறாங்க. வர முடியும் முடியாதுன்ற தீர்ப்பை எல்லாம் இவங்க கையில தான் கொடுத்து வச்சுக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். ரசூல் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் ஒரு இடத்துல வர முடியாது, ஆஜராக முடியாது, அல்லது அந்த பின்பற்ற அல்லாஹு தஆலா காட்ட முடியாதுன்றா நான் கேட்டேன். ஹதீஸ்ல வருது, ஒரு மனுஷனை கபர்ல கொண்டு வச்சதுக்கு பின்னால 4 கேள்வி கேட்கப்படும் இல்லையா? 4 கேள்வி கேட்கப்பட்டதுக்கு பின்னால அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுவார்கள் இல்லையா? உலகத்துல ஒரு மனுஷன் எந்த மூலையில, இப்போ ஒரே நேரத்துல 1 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் முஸ்லிமாக இருந்தாலும் சொல்லுவோம், சரியாக 1 கோடி மக்கள் கபரில் வைக்கப்பட்டாலும் எல்லா கபரிலையும் இல்ல அவங்க மதீனாவில் காட்டப்படுவாங்க. என்ன கிட்டே இருக்கிறது, ஸ்ரீலங்கா கபரில் எல்லாம் காட்டுரு இல்ல, அப்படித்தானே சொல்லணும். இப்ப அங்க கபர்ல தான் காட்டப்படும், இங்க கபர்ல காட்டப்படாது என்று சொல்லணும். அப்ப அதுக்கு சிலவங்க விளக்கம் சொல்லி, இல்ல மலக்கள் ரசூலுல்லாஹ்வோட போட்டோ தூக்கிட்டு வரோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உருவப்படத்தை மலக்குகள் தூக்கி வருவார். உருவப்படம் வீட்டுல இருந்தா மலக்குகளே வரமாட்டாங்க இல்லையா? அதுதான் ஹதீஸ். உருவப்படத்தை ஒருத்தர் இப்படி தொங்கி வச்சிருந்தா அந்த வீட்டுல என்ன செய்வானுங்க? ரஹமத்துடைய மலக்குகளே வரமாட்டாங்க. இவங்க என்ன போட்டோ தூக்கிட்டு வரவும் இல்ல, எந்த ஸ்டுடியோ போய் போட்டோ எடுக்கவும் இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் 1 கோடி ஜனாசாக்கள் உலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டாலும் அத்தனை கபர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஹாதிராக கூடிய பலத்தை, முஅஜிஸாவை, அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அங்க வர முடியும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்னை ஒருவன் கனவிலே கண்டால் அவன் என்னை விழிப்பிலும் காண்பான். அப்ப விழிப்பில் காணக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஆஜராக்கி வைப்பான். அதத்தான் உலகத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை அப்படி விழிப்பில் பார்த்த ஒரு மகான் தான் சையதுனா முஹம்மது சாலிஹ் மௌலானா ரலியல்லாஹு தஆலா.